கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பம் இல்லாத நல்வாழ்வு. துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய், அலையாடி அரிதுயிலும் ஆயனது தங்கையே, ஆதி கடவுரின் வாழ்வே, அமுதீசர் ஒரு பாகம், அகலாத சுகபாணி, அருள்வாமி அபிராமி தாய். அபிராமியோடைய அருளால் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. இந்த பதிவு ரொம்ப அர்த்தமான பதிவு. யாரும் மிஸ் பண்ணாமல் இந்த பதிவை பாருங்கள், முழுமையாக பாருங்கள். இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நிறைய சாபங்கள் இருக்குது. இந்த சாபங்களை நீங்கினாத்தான் நம்ம வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். இந்த சாபம்லாம் நீங்கணும்னா நிறைய பரிகாரம் செய்யணும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அவ்வளோ பரிகாரம்லாம் வேண்டாம். சிம்பிளான பரிகாரத்தை சொல்லித்தரேன். உங்கள் எல்லாருக்கும் சிம்பிளாக பரிகாரம் சொல்லித்தரேன். அதை செய்யுங்க. அதுவே உங்கள் சாபங்களை நீக்கிடும். முக்கியமாக என்னென்ன சாபத்தில் மனிதன் சிக்கி கொண்டிருக்கிறான், எந்த சாபத்தில் அவன் சிக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். முதல்ல சில சாபத்துக்கு விமோச்சனம் செயலால் மட்டும்தான் நடக்கும். நம்ம சில சாபத்துக்கு மட்டும் விமோச்சனம் தானாக நடக்காது. அது நம்ம ஏதாவது பண்ணினா தான் நடக்கும். இன்றைக்கி பல குடும்பத்தில் வருமானம் இல்லாமல் தவிக்கிறாங்க. நம்ம பல குடும்பம் நல்ல வாழ்ந்த குடும்பம் வீழ்ந்து போய் கிடக்கு. நல்ல லட்சக்கணக்கு கோடி கணக்கில் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. பிள்ளைங்க பிரிஞ்சு இருக்கிறாங்க. சீக்கிரம் விவாகரத்து ஆகிடுது. என்னங்க பிரச்சனை? என்ன நடக்குது உலகத்தில்? கொஞ்சம் யோசிங்க. ரொம்ப கோடிக்கணக்கில் செலவு பண்ணி, லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறான். கடைசியில் பூட்டிட்டு வரான். வேறு ஒன்றும் அவனால் பண்ண முடியல. கடன் தொல்லை தாங்க முடியல. புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே நிம்மதி இல்லை. பேருக்கு வாழ்கிறான். வீட்டுக்குள்ளே 2 கட்டில் போட்டு வாழ்ந்துக்கிட்டு கிடக்கிறான். படுக்க நிம்மதி இல்லை, சாப்பாடு நிம்மதி இல்லை, வியாதி அதிகமாக இருக்குது. ஆஸ்பத்திரி போகக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஆஸ்பத்திரியிலே வாழ்க்கை முடிச்சுக்கிறான். காசு பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு எதையாவது 1-2 ரூபாயை சேர்த்து கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு எவன்கிட்டையாவது ஒட்டு மொத்தமாக கொடுத்து ஏமாந்து போகிறான். மன நிம்மதிங்கிறது என்னங்க இது? என்ன வாழ்க்கை? எதை நோக்கி நம்ம பயணம் போகுது? எதை நோக்கி இன்று பயணம் போகிறது? இதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய பெரிய கேள்விகள். அதில் ரொம்ப முக்கியமாக சில சாபங்கள் தான் நம்மளை துரத்துதுங்க. அது என்னென்ன சாபம்னு தெரிஞ்சுக்கிங்க. அதை எப்படி தீக்கணும்னு நான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் சொல்கிறேன். ஏன் இந்த சாபம் வந்ததுன்னு ஒவ்வொரு ராசிக்கும் தனியாகவே சொல்கிறேன். முடிவாக நான் அதுக்கு பரிகாரமும் சொல்கிறேன். எஸ், உத்தரவு. முதல்ல பாருங்கள், பெண் சாபம். பெண்கள் உங்கள் வீட்டில் பெண் சாபம் இருந்ததுன்னா அது துஷ்டங்க. அதுக்கு பெரிய கஷ்டமே அந்த பெண் சாபத்தினால நம்மளால் நிம்மதியே இருக்க முடியாது. இந்த பெண் அடுத்தது நாகசாபம், சர்ப சாபம்னு சொல்லுவாங்க. சர்ப சாபம்னா பாம்பு சாபம் மட்டும் கிடையாது. பாம்பு தொடர்பான சாபம் மட்டும் இல்லை. இது பித்ரு தோஷம் போல இது ஒன்று சாபம். இது எப்படின்னா, நம்ம பேசுகிற வார்த்தைகள் சர்ப்பமாக பாவிச்சிடும். என்றைக்கோ எங்கேயோ ஒரு வார்த்தையை விடுவோம், அது நமக்கு இந்த சாபமாக மாறிடும். அடுத்தது இறந்தவர்கள் சாபம். பெரிய கடுமையான சாபம். செத்தவன் சும்மாவே சாக மாட்டேங்கிறான், எதையாவது ஒன்று பண்ணிட்டு போயிடுறான். இந்த 3 சாபத்தை முதல்ல நம்ம கடந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். அதை எப்படி கடக்கலாம், அதுக்கு என்னென்ன பரிகாரம் அப்படிங்கிறத நான் தெளிவாக எல்லாமே விவரமாக சொல்கிறேன். பாருங்கள், நிச்சயமாக இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பதிவுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க. ரொம்ப சிம்பிளாக செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் 3 சாபங்களும் விலகி உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் நிம்மதியாக இருப்பீங்க. இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்ன தடைப்பட்டிருந்தாலும், எது விளங்காமல் இருந்தாலும், ஏன்டா வாழ்க்கையில் எனக்கு நிம்மதியே கிடைக்காதாடா அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா கூட அந்த நிம்மதி ஆண்டவன் ஏதாவது ஒரு வழியில் அதை கொடுப்பான். இதை கேட்குற உள்ளங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக நிம்மதி கிடைக்கும். நம்புங்க. வாங்க பார்ப்போம். ரிஷபராசியை பொறுத்தவரை ஒரு பெண் சாபம் விலகணும், நாகசாபம் விலகணும், இறந்தவர்கள் சாபம் விலகணும் அப்படின்னா சமநிலையில் இருக்கணும். வாழ்க்கை எண்ணம் சமநிலையில் இருக்கணும். பதட்டமே படாதீங்க.
பயப்படாதீங்க, பதற்றப்படாதீங்க, சில பேரை சந்தேகப்படாதீங்க. ஏன்னா சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறதுனால நம்ம முதல்ல ரொம்ப நம்பிடுவோம். அப்புறமா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்பினதுக்காகவே நம்ம ரொம்ப சிரமப்படுவோம். முடிவெடுத்ததும் நம்ம தான், முடிவை திரும்பி வாபஸ் வாங்குறதும் நம்ம தான். அதனால் முடிவு சமநிலையில் இருப்பதே நல்லது. அதுவே உங்களுக்கு பல வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். உங்கள் வாழ்க்கை நிறைய பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அதை சில பேருக்கு பகிர்ந்துருங்க, அப்போ தான் நல்லது. நீங்கள் ஏதாவது ஒரு கஷ்டப்படுறீங்கன்னு வச்சுங்க, ஒரு கடன் வாங்கினீங்க, கஷ்டப்பட்டுட்டீங்க, ஒரு இப்போ ஆஃபீஸ் ஆரம்பிச்சிங்க, அதில் கஷ்டப்பட்டுட்டீங்க, வேலையை ஆரம்பிச்சிங்க, கஷ்டப்பட்டுட்டீங்க, கல்யாணம் பண்ணிங்க, கஷ்டப்பட்டீங்க, ஏதோ ஒரு கஷ்டம், அதை உடனே யார்கிட்டையாவது சொல்லிவிடுங்க. அது உடனே கூட சொல்ல வேணாம். கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்களை இன்னொருத்தவங்கள்ட்ட பகிர்ந்துருங்க. என் லைஃப்பில் இப்படிலாம் நடந்ததுப்பா, என் லைஃப்பில் இப்படிலாம் நடந்தது, அதனால் நான் இது மாதிரிலாம் எனக்கு ஆயிட்டு, அது மாதிரி ஒரு பகிர்ந்து கொள்வது நல்லது. அதுவே நமக்கு ஒரு பாதி என்ன சொல்லுவாங்க, பாவங்கள்லாம் குறைஞ்சிரும். நீங்கள் உடனே கேட்கலாம், பகிர்ந்துக்கிறதுனால இன்னொருத்தனுக்கு பாவத்தை ஏற்றி விடுறதாங்க? அது இல்லை. பகிர்ந்துக்கிறதுனால பாவம் இன்னொருத்தனுக்கு ஏற்றி விடல, நம்ம பாவம் குறைஞ்சிருது. அவன் பாவம் பண்ண மாட்டான். அவன் பாவம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம வழி சொல்கிறது தான் நமக்கு பாவம் குறையுது. அதே மாதிரி பணம் இருந்தும் அமைதியை தேடக்கூடிய ஒரு ராசினா ரிஷபம் தான். பணம் இருக்கும், போப்பா பணம் இருந்து என்னய்யா, அமைதி இல்லையா, நிம்மதி இல்லையா? ஏன்? இந்த இறந்தவர்கள் சாபம். நம்ம இறந்தவர்கள் சாபம் நமக்கு இருந்ததுன்னா இப்படி இருக்கும். அடுத்தது நாகசாபம். எந்த ஒரு மனுஷனை சந்தித்தாலும் அந்த உறவு முறிஞ்சிடும். நம்மள்கிட்ட மட்டும் பழகுவோம், அவன் நம்மள்கிட்ட மட்டும் பிரிஞ்சிடுவாங்க. நாகசாபம் இருந்ததுனாலே நீங்கள் சந்திக்கக்கூடிய மனிதர்களை சீக்கிரமாக பிரிய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதுவே இந்த நாகசாபத்தை பெரிய மைனஸ் அதுதான் இந்த ரிஷபராசிக்கு. அப்போ இந்த ரிஷபராசிக்காரர்கள் உடல்நல பிரச்சனைகளை அடிக்கடி சந்திக்க வேண்டியதாக இருக்கும். சைனஸ், வீசிங்கு சம்பந்தமான விஷயங்கள், இந்த கழுத்து புரடி வலின்னு சொல்லுவாங்க, கழுத்து புரடி வலி, இது அடிக்கடி ஏற்படும். நிறைய அன்னதானம் செய்யுங்க. இறந்தவர்கள் சாபம் தீர்றதுக்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. முக்கியமாக வெள்ளிக்கிழமையில் லக்ஷ்மி வழிபாடு பண்ணுங்க, நிறைய லாபம் கிடைக்கும். பிடிவாதத்தை தவிர்த்துருங்க. பிடிவாதமே வேண்டாம். விட்டு கொடுப்பவன் கெட்டு போவது இல்லைன்னு சொல்லுவாங்க. எதையுமே பிடிவாதமாக பார்க்காதீங்க, விட்டுடுங்க கொஞ்சம். ரிஷபராசி இதை யோசிக்கவே இல்லைன்னு சொல்லணும், ஆனால் அதை தான் நீங்கள் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். யோசிக்கவே இல்லைங்கன்னு அவங்க மற்றவங்களாம் முடிவெடுக்கணும். இவர் எதை யோசிக்க மாட்டாருங்க, ரொம்ப நல்லவருங்க அவர், ரிஷபராசி அந்த அம்மா ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லணும். திங்கிங் எல்லாம் நமக்கு அதில் தான் இருக்கணும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் திங்கிங் இருக்குது, ஆனால் அதை நம்ம சரியாக என்ன பண்ணுறோம், செயல்படுத்தாமல் அப்படியே அவங்களுக்காக தள்ளி வைக்கிறோம். உடனே என்ன பண்ணுவாங்க, மற்றவங்களாம் அதை நம்புவாங்க. அந்த நேரம் தான் நம்ம காய நவுத்தணும். அதேமாதிரி சில நேரங்களில் குடும்ப தகராறுகள் ஏற்படும். இந்த நாகதோஷத்தினால நம்ம சாதாரணமாக பேசியிருப்போம், பெரிய வார்த்தையே பேசியிருக்க மாட்டோம். நம்ம பேசுகிறத மட்டும் பெருசாக எடுத்துப்பாங்க. அப்படின்னா நமக்கு சாபம் இருக்குதுன்னு அர்த்தம். இதெல்லாம் நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுனால, இதெல்லாம் நான் சொல்கிறது இருந்தாலே கண்டுபிடிக்கிறது. சின்னதாக பேசினேன் சார், என் பேச்சு மட்டும் பெருசாக எடுத்துகிட்டு போகிறாங்க சார். எவ்வளோ அவங்க குடும்பத்தில் எல்லோரும் திட்டினாங்க, நான் சொன்னேன், அது ஒரு கருத்து தான் சொன்னேன், திட்டக்கூட இல்லை சார். அப்படின்னா அதில் உறவுகள் பிரியும். உடல்நல பிரச்சனை அடிக்கடி உடம்பு படுத்தும். நல்லா இருப்போம், உடம்பு பிரச்சனைகள் அடிக்கடி ரிஷபராசிக்கு ஏற்படும். பண ஆசை அதிகமாக வரும் ரிஷபராசிக்கு, அதில் சிக்கல் ஏற்படும். இதுதான் இந்த பெண் சாபம். அதுமாரி பெண்களை புறக்கணிக்க வேண்டாம். எந்த உறவு, அம்மா, அக்கா, தங்கச்சி, அண்ணன் பொண்டாட்டி, தம்பி பொண்டாட்டி, யாரையும் புறக்கணிக்க வேண்டாம். எல்லாருக்கும் ஒரு சல்யூட்டு, வணக்கம் அண்ணி, வணக்கம் தம்பி பொண்டாட்டிக்கு என்ன சொல்லணும், வணக்கம் தங்கச்சி, வணக்கம், ஒரு வணக்கம் சித்தி, வணக்கம் சித்தி, வணக்கம் பெரியம்மா, அவ்வளோதான். பிடிக்காது, ஏன்னா அவங்க பண்ணுறதெல்லாம் பிடிக்காது, அதுக்காக புறக்கணிக்கக்கூடாது. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள்.
இந்த பண ஆசை நல்லது, ஆனால் அந்த ஆசை வெளியில் படாமல் பார்த்துக்கணும். அங்கே தான் முக்கியம். பண ஆசை இல்லைன்னா அப்புறம் வாழ்க்கை என்ன இருக்குது? நம்மளோட தேவைகள் பூர்த்தி ஆகணும் இல்லை. ஆனால் அதை வெளிப்படுத்தாமல் இருந்தால் அது உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும். பெரிய ஹைலைட்டான ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும், நல்ல லாபங்கள் ஏற்படும். இதை மட்டும் புரிஞ்சுக்கிங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த சாபங்கள் விலக நான் இன்னும் சில ஐடியா கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாரும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி பேசணும். இப்போ இந்த சாபங்கள் மொத்தமாக நீங்கிறதுக்கு நம்ம எல்லாம் கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு பெண் சாபம் நீங்கணுன்னா வீட்டில் தாயாரை மனசில் நினச்சி அவங்கள்ட்ட மன்னிப்பு கேளுங்க. அவ்வளோதான். அம்மாக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அப்போ தான் அதாவது மன்னிப்பு கிடச்சிருச்சு தாயார்கிட்டேருந்துன்னா அது பெண் சாபம் நீங்கிடும். லக்ஷ்மி தேவி, அபிராமி, மீனாட்சி, காமாட்சி, அம்பாளை வழிபாடு பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமையில் அம்மன் கோயிலுக்கு போய் ஒரு தீபம் ஏற்றுங்க, பெண் சாபம் விலகும். தினமும் பெண்களை மதித்து நடங்க, ரெஸ்பான்ஸ் கொடுங்க. வீட்டில் வேலை பார்க்குறவங்க, ஏழைகள், இவர்களுக்கெல்லாம் ஏதாவது உணவு கொடுங்க, சேலை தானம் பண்ணுங்கள். பணம் ஏதாவது முடிஞ்சால் கொடுங்க, நல்லது நடக்கும். நாகசாபம் அப்படிங்கிறது ராகு கேது பரிகாரம் செய்யணும். ராகு கேது நவகிரகத்தில் ராகு கேது இருப்பாங்க. சிவன் கோயிலில் போய் பரிகாரம் பண்ணுங்கள். திருப்பாம்புரம், திருநாகேஸ்வரம், காளகஸ்தி, கீழப்பெரும்பள்ளம் இப்படிங்கிற ஊருக்குள்ள ராகு கேது ஸ்தலம் இருக்குது. முடிஞ்சால் போய் எங்கள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. முடியலைன்னா உங்கள் ஊரில் இருக்கிற சிவாலயத்தில் ராகு கேது இந்த நவகிரகத்தில் இருப்பாங்க, அவங்கள வழிபாடு பண்ணுங்கள். பாலாபிஷேகம் பண்ணுங்கள். நாகப்பஞ்சமின்னு சொல்லுவாங்க, ஒரு நாள் வரும். அந்த நாள் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், சொல்லித்தரேன். நாகப்பஞ்சமி நாளில் விரதம் இருங்க. இந்த நாகசாபம் இருக்கிறவங்க சர்ப்பசாபம்னு சொல்லுவாங்க. வாய்ப்பு கிடச்சிதுன்னா மரம் நடுதல் ரொம்ப சிறப்பு. இந்த நாகதோஷம் நீங்கிறதுக்கு இதான் நல்ல வழி. ஆமாம், திருநாகேஸ்வரம் இந்த ஸ்தலங்கள்லாம் ரொம்ப அற்புதமான ஸ்தலங்கள், போய் தரிசனம் பண்ணலாம். இந்த இறந்தவர்கள் சாபம் விலகணுன்னா மாதம் அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுங்க. ஆண்டுதோறும் திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு சிரார்த்தம் செய்வது நல்லது. ஆமாம், திருவாதிரையில் அந்த திருவாதிரை நட்சத்திரம் இந்த கரிநாள்னு ஒன்று சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு கரிநாள்னு என்னென்னு தெரியாது. கரிநாளில் முன்னோர்களை நினைக்கணும். முன்னோர்கள் டைரெக்டாக நம்மள்கிட்ட பேசுவாங்க. கரிநாளில் முன்னோர்களை நினைக்கிறது நல்லது. காலண்டரில் போட்டிருக்கும் கரிநாள் அப்படின்னு. அன்றைய நாளில் முன்னோர்களை நினைங்க, அப்போ தான் அந்த பித்திரு தோஷமே விலகும். ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். அன்னதானம் பண்ணுங்கள் நிறையா. காகங்களுக்கு உணவு வைங்க, பித்ரு சாந்தி அது. காசி, ராமேஸ்வரம் போன்ற ஸ்தலங்களுக்கு சென்று சுவாமி வழிபாடு பண்ணுங்கள், நிச்சயமாக நல்லா இருப்பீங்க. ரொம்ப முக்கியம், இந்த 3 சாபங்கள் விலகணும். ஏன் இருக்கிற எல்லா சாபமும் விலகணும்னா இன்னிலிருந்து ஒரு சபதம் எடுக்கிறோம். என்னென்னா, நல்ல மனசு, நல்ல செயல்கள் தான் மிகப்பெரிய காரணம். அதுதான் பரிகாரம். யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் வாழ்வது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி யார்ட்டையாவது தப்பு பண்ணியிருந்தால் மன்னிப்பு கேட்டுடுங்க, மன்னிப்பும் கொடுத்துருங்க. இது ஒரு நல்ல தீர்வு. 5 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. 5 நிமிஷம் டெய்லி மன அமைதிக்காக டெய்லி 5 நிமிஷம் தியானம் பண்ணுங்கள். நமசிவாயா அப்படின்ற மந்திரத்தை ஜபமாக சொல்லுங்கள். பெருமாள் தான் பிடிக்கும்னா நாராயணான்னு சொல்லுங்கள். ரொம்ப பேருக்கு எல்லாருக்கும் உதவி பண்ணுங்கள். இதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க, கண்டிப்பாக இந்த சாபங்கள்லாம் விமோச்சனமாகி உங்கள் வாழ்க்கை தரித்திரம் விலகி நல்லா இருப்பீங்க. நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.